Hello children, this is the continuation exercise on the prepositions. Okay, so we are doing the exercise on prepositions. So let's take a recap and then let's continue the exercise. Okay, so what are prepositions? Very good. Prepositions are the words which tell us the position of the thing or animal or the persons. Okay, prepositions எல்லாமே ஒரு words தான். எல்லாமே words தான். அந்த words வந்து நமக்கு ஒரு அனிமலோ இல்ல ஒரு திங்கோ இல்ல ஒரு பர்சனோ எங்க இருக்காங்க அப்படினு அத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு அது சொல்றதுக்கும் prepositions இந்த words வந்து யூஸ் ஆகும். இதுக்கு ஏன் preposition சொல்லிட்டு நேம் கொடுத்தாங்கன்னா because it always plays before the noun. நவுனுக்கு முன்னாடி தான் நாம இத யூஸ் பண்றோம். ஒரு திங் எடுத்துக்கிறீங்க, அந்த திங் இங்க இருக்குன்னா அந்த திங் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நவுன் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த preposition யூஸ் பண்ணுவோம். பொசிஷன் சொல்லும்போது நம்ம அந்த நேமும் சொல்லுவோம் இல்லையா? அந்த நேம் ஆஃப் தி திங் ஆர் நேம் ஆஃப் தி அனிமல் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே சொல்றதுக்கு அந்த பொசிஷனை சொல்றதுக்கு தான் நம்ம prepositions யூஸ் பண்ணுவோம். ஓகே, so let's continue this exercise. In the previous video we have completed the first 3 questions, that is we have used the 4 prepositions already. 4 prepositions we already used பண்ணிட்டோம் and they are to, then under, on, in. இந்த 4மே யூஸ் பண்ணிட்டோம். So now we can't use the same preposition. That is why I have written the number on the answer, above the answers. So let's continue with the 4th question. Water seeped in dash a hole in the tube. Water seeped in அப்படினா தண்ணி வந்து பிச்சிட்டு வந்தது. எதுல அந்த டியூப் வழியா. ஓகே, டியூப்ல இருந்த ஓட்ட வழியா அந்த தண்ணி வந்துருச்சு, பிச்சிக்கிட்டு வந்தது நம்ம சொல்றோம். ரொம்ப வேகமா வந்துருச்சு. சீப்டினா அதுல இருந்து லீக் ஆகுது அப்படினு சொல்லலாம். ஓகே, so எங்க லீக் ஆகுது? அந்த ஹோல் வழியா லீக் ஆகுது. I already said one preposition meaning, that வழியா இது வழியா நம்ம சொல்லும்போது we need to use this preposition அப்படி நான் சொன்னேன். Do you remember what is that? No. Okay, let's read out the remaining preposition with the Tamil meaning. Okay, so remaining இருக்க prepositionக்கு நான் தமிழ் மீனிங் என்னன்னு சொல்றேன். அதுக்கு அப்புறமா நீங்க என்ன ஆன்சர் கரெக்ட்டா வரும்ங்கறத சொல்லணும். Okay, so the first one here, above. A B O V E. above na மேலே. Between. B E T W E N. between na நடுவுல. between na ரெண்டு திங்குக்கு நடுவுல. ஓகே, ரெண்டு திங் இருக்கலாம், ரெண்டு பர்சன் இருக்கலாம், ரெண்டு பிளேஸா இருக்கலாம், இல்ல ரெண்டு அனிமலா கூட இருக்கலாம். ஓகே, between na நடுவுல. through. T H R O U G H. through na வழியா, அதன் வழியா. எங்கனா ஒரு closed space இருக்கு இல்லையா? ஒரு closed spaceக்கு வழியா வரது தான் நம்ம அங்க வந்து நம்ம through னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? inside னா உள்ளன்னு சொல்லலாம். ஓகே, உள் பக்கம் இல்ல உள்ள நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ இங்க நமக்கு ஹோல்ங்கிறது ஒரு closed area. அது வழியா தான் தண்ணி வருதுன்னு சொல்லலாம். அப்ப closed area இருக்கு, அது வழியா தண்ணி வருதுன்னா we need to use very good through only. அப்போ என்ன ஆன்சரா இருக்கும்? water seeped in through a hole in the tube. அப்படினா water வந்து அந்த ஹோல் டியூப்ல இருக்கிற ஹோல் வழியா வெளியே வருது. அப்போ the answer you need to write is through. What is spelling? T H R O U G H. through. Okay, the water seeped in through a hole in the tube is the correct answer. Let's go for 5th one. Grandma said play dash the house. It is cold. It is too cold outside. Grandma said play dash the house. It is too cold outside. So grandma na யாரு? Very good. பாட்டி இல்லையா? பாட்டி என்ன சொன்னாங்க? பாட்டி வந்து வீட்டுக்குள்ளே விளையாடுங்க, வெளியே ரொம்ப குளிருது. கோல்ட் டூ கோல்ட்னா ரொம்ப அங்க வெளியே ஜில்லுன்னு இருக்கு, குளிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவங்க ஆல்ரெடி வெளியே இருக்கு, அவுட் சைட் சொல்லிட்டாங்க. அப்போ உள்ளனா நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? இந்த ரிமைனிங் இருக்க ப்ரிபோசிஷனை பாருங்க. ரிமைனிங் இதுக்கு நான் 5 ன்னு போட்டுறேன். ரிமைனிங் இருக்க ப்ரிபோசிஷன் பாருங்க. above, between, inside. இதுல எது வந்து நம்ம உள்ளன்னு சொல்லுவோம்? ஆல்ரெடி they said outside. அப்ப அதோட ஆப்போசிட் என்ன?
Very good. Inside only. So what is the answer? Inside. Inside நானா உள்ள வீட்டுக்குள்ள விளையாடுங்க இல்லையா? Play inside the house. It is too cold outside. அப்போ answer is inside. What is the spelling of inside? I-N-N S-I-D-E. Side. Inside. Grandma said, play inside the house. It is too cold outside. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, grandma வந்து வீட்டுக்குள்ள விளையாடுங்க, வெளியே ரொம்ப குளிருது இல்ல வெளியே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, let's go for sixth one. He loves to see kites flying dash the trees. He loves to see kites flying dash the trees. அவனுக்கு மரத்துக்கு மேல பட்டம் பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். flying kites. ஓகே, kites flyingனா பட்டம் பறக்கிறது. kitesனா தான் பட்டம் இல்லையா? பட்டம் பறக்கிறது. எங்க பட்டம் பறக்கணுமா? ட்ரீக்கு மேல. ஓகேவா? ட்ரீஸ் மரங்களுக்கு மேல தான் அந்த பட்டம் பறக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மேலனா என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம்? above, between. இந்த ரெண்டு வேர்ட்ஸ்ல எந்த வேர்ட் ஸ்டாண்ட் ஃபார் மேலே? above-னா மேலேயா இல்ல between-னா மேலேயா? இப்போ நம்மளுக்கு இங்க மேலங்கிற ஒரு ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். அந்த பொசிஷன் சொல்ற வேர்ட் தான் நம்மளுக்கு வேணும். இதுல above வந்து மேல நம்மளுக்கு அந்த பொசிஷன் சொல்லுமா இல்ல between நம்மளுக்கு மேலங்கிற பொசிஷன் சொல்லுமா? He loves to see kites flying. Very good. Above. Okay, above the trees. above-னா தான் மேல. ஓகேவா? above-னா தான் மேல. அவனுக்கு பட்டம் மரத்துக்கு மேல பறக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். So the correct answer is above. So let me write out the correct answer in the dash. What is the spelling of above? A-B-O-V-E. above. Okay, he loves to see kites flying above the trees. அப்படினா என்ன? அவனுக்கு பட்டம் மரத்துக்கு மேல பறக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். Let's go for last one. What is the distance dash Puri and Kolkata? What is the distance dash Puri and Kolkata? புரிங்கிறது ஒரு பிளேஸ் நேம் தான், கொல்கத்தாவும் ஒரு பிளேஸ் நேம் தான். ஸோ இந்த ரெண்டு பிளேஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸாம்பிள், இந்த பக்கம் தான் இருக்கு புரி அண்ட் இந்த சைடு இருக்கிறது கொல்கத்தா. அப்போ இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நடுவுலனா நம்ம என்னன்னு யூஸ் பண்ணணும்? நடுவுலனா நான் என்னன்னு சொன்னேன்? இங்கே இருக்கு ஒன்று, இங்கே இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே நடுவில் கேப் இருக்குல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நடுவுலனா எந்த வேர்ட் வந்து எந்த ப்ரிபோசிஷன் நடுவுலங்கிற ஒரு மீனிங் கொடுக்கும்? வெரி குட், தட் இஸ் பிட்வீன். அப்போ பிட்வீன்ங்கிறது தான் நடுவுலங்கிற ஒரு வேர்டுக்கு நடுவுலன்னு சொல்லிட்டு மீன் பண்ணும். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் பிட்வீன் ஒன்லி. ஸோ லெட் மீ ரைட் தி ஆன்சர். BETWEEN, பிட்வீன். பிட்வீன்னா என்னன்னு சொன்னேன்? நடுவில் இல்லையா? What is the distance between Puri and Kolkata? Clear children? So ரெண்டு திங் இல்ல ரெண்டு பிளேஸ் ரெண்டு அனிமலுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படி நம்ம கேட்கும்போது அந்த நடுவுலங்கிற வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷ்ல பிட்வீன் சொல்லுவோம். மேலேனா அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல above யூஸ் பண்ணுவோம். உள்ள அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல ப்ரிபோசிஷன் என்ன யூஸ் பண்ணணும்? இன்சைட். இதுவே அது வழியாவோ அது வழியா நம்ம சொல்லும்போது அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருக்கு, க்ளோஸ்டு ஏரியாவா இருக்குன்னா அங்க நம்ம த்ரூ யூஸ் பண்ணுவோம். So we have completed this exercise, children. Let me read out the question with the correct answer. Water seeped in through a hole in the tube. Grandma said, play inside the house. It is too cold outside. He loves to see kites flying above the trees. What is the distance between Puri and Kolkata? So I hope you are clear with the exercise, children. I will meet you in the next video with the another exercise. Thank you.